மக்களை வணக்கம். இங்கே பாருங்கள், இரவு நேர கொடைக்கானல். ஒரு நைட்டில் ஒரு முக்கியமான வேலையாக ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருந்துச்சு. போயிட்டு வரும்போது பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்க கொடைக்கானல். நைட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வெறிச்சோடி கிடக்கு. அதாவது பல வருஷங்களுக்கு முன்னால் ஆள் நடமாட்டம் இல்லாதப்ப இருந்த மாதிரி இருக்குது. என்ன பில்டிங்ஸ் நிறையா, அந்த காலத்தில் இப்படி தான் இருக்கும். 6 மணிக்கு மேலேயே ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போது நைட்டில் அதே மாதிரி தான். ஒரு 10 மணி ஆகிட்டாலே கூட்டம் இல்லை. ரொம்ப வெறிச்சோடி கிடக்குது. அதே பகலில் பார்த்திங்கன்னா நடமாட முடியாது. அந்த காலத்தில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். 6 மணிக்கெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். 6 மணிக்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ கரண்ட்டெல்லாம் இருக்காது. தெரு லைட் மட்டும்தான் இருக்கும். அவங்கவுங்க வீட்லேயும் 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், இந்த கரண்ட்டு வந்ததுலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் மக்களுக்கு கரண்ட்டு டிவி எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் மக்களுக்கு வந்து ரொம்ப நோய்வாயும் அதிகமாகிருச்சு, தூக்கமின்மையும் அதிகமாகிருச்சு, எல்லாமே அதிகமாகிருச்சு. 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு அந்த காலத்துலலாம் படுத்துருவோம். எங்கள் அப்பாலாம் எங்களுக்கு 6 மணிக்கு சோறாக்கி சாப்பிட்டு எங்களை படுக்க வச்சுருவார். எல்லாமே அப்படி தான் படுத்துருக்கோம். எல்லார் வீடும் 6 மணிக்கு அப்புறம் திறக்க மாட்டாங்க. காலையில் தான் திறப்பாங்க. காலையில் 6 மணிக்கு தான் திறப்பாங்க. அவ்வளோ இருட்டாக இருக்கும். லைட் இருக்காது. ஒரு விளக்குலையே தான் எல்லா வேலையும். சாப்பாட்டிலேருந்து எல்லாமே அந்த விளக்கு தான், அடுப்பு தான். அப்போ கேஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அடுப்புலையே தான் எல்லா வேலையும் செய்வோம். அப்போ ஏழை பணக்காரவங்கன்ற வித்தியாசமே இருக்காது. ஏழைக்கும் அடுப்பு தான், பணக்காரவங்களுக்கும் அடுப்பு தான். அவ்வளோதான். வீடு மட்டும் பெருசு சின்னதாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே அடுப்பில் தான் அப்போல்லாம் வேலை. இந்த கேஸ் வந்ததுலேருந்து தான் நோய்வாயும் அதிகமாகிருச்சு. உண்மையிலேயே அடுப்பில் சமைக்கிற டேஸ்ட்டு வந்து எதுலேயுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போயும் சரி, நம்ம அடுப்பில் சமைச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே, சாப்பிடவே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஸ்டவ்வில் சமைச்சாலும் கேஸில் சாப்பிட்டாலும், எவ்வளோ காஸ்ட்லியான மிஷினில் சமைச்சாலும் நமக்கு வந்து சாப்பாடு டேஸ்ட் இருக்காது. இப்போ பாருங்கள், முன்ன உள்ள டேஸ்ட்டு என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. வெறும் உப்பு பருப்பு கடைஞ்சி வச்சா கூட அடுப்பில் கடையும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பாருங்கள், இப்போ குக்கரு, இந்த குக்கர்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு டேஸ்ட்டுமே இல்லை. சீக்கிரம் வேகுது, அவ்வளோதான். ஆனால் அந்த வேகிறதுல எல்லா சத்தும் போயிடுது. அந்த மாதிரி காலம் எல்லாமே கெட்டு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழைய நிலமை இனி வருமா? கண்டிப்பாக வராது. ஆனால் ஆண்டவர்கிட்ட வேண்டுறோம், உண்மையிலே அந்த பழைய நிலமை கிடைக்குமா, பழைய நிலமை கிடைக்குமான்னு. அந்த பழைய நிலமை இருக்கும்போது எப்படா காலம் மாறும்னு நினச்சோம். இப்போ எல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ எப்படா காலம் மாறும், பழைய நிலைமைக்கு எப்படா போவோம் அப்படின்னு. கண்டிப்பாக இனிமேல் பழைய நிலைமைக்கு போக முடியாது. போன நேரம் கை கெட்டாது. ஏன்னா அது நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். கடந்து போனது என்றைக்குமே கைக்கு வராது. கடந்து போன ஒரு நிமிஷம் எப்பையும் நம்மக்கிட்ட வராது. அந்த ஒரு நிமிஷத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னா எடுத்து கொடுக்க முடியாது. அடுத்து வர நிமிஷங்கள் மட்டும்தான் நம்மளால் கணிக்க முடியும். முடிஞ்ச நிமிஷங்களை கண்டிப்பாக நம்மளால் கணிக்க முடியாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இரவு நேர பயணமே உண்மையிலே ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதுவும் லைட் இல்லாத இடத்துல ஒன்றுமே இருக்காது. ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இரவு நேரத்தில். ஏன்னா அதாவது குடும்பத்தோடு போனால் பிரச்சனை இல்லை. தனியாக போனால் கண்டிப்பாக இரவு நேரத்தில் பிரச்சனைகள் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு அடுத்து பகலில் எடுத்த வீடியோ போடுறேன். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோ போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உண்மையிலே இந்த நேரத்துலலாம் நாங்கள் எங்கிட்டும் போனதில்லை. 6 மணிக்கு மேலே எங்கிட்டுமே போக மாட்டோம். பாருங்கள், எங்களுக்கு முன்னால் ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு, டூரிஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.